That's huge! That is a biggie! Captain Nantis Joe leading from the front, guys. முடிந்தது போட்டி. ஒரு பெரிய ஷாட் ஆடிருக்காங்க. Yes, it's a sixer. Bowled right into the money. Rocked and plunged into the out of the Wankhede Stadium. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். வெல்கம் டு ஜோசோனில் ஓட்டை விழுந்தாலும் ஜோசோனில் ஓட்டை விழாது என்று கூறிக்கொண்டு ஐபிஎல் கரியர் மோடில் என்னென்ன நடந்துன்னு உங்களுக்கே தெரியும். ஆர்சிபிக்காக ஆடிட்டு இருந்தோம், இன்ஜூர்ட் ஆகி வெளியே போனோம். இப்போ அடுத்த ஐபிஎல் கரியர் மோட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சூப்பர் கிங்ஸுக்காக ஆடிக்கொண்டிருக்கிறோம். சூப்பர் கிங்ஸ் 9வது இடத்தில் பாதாளத்தில் இருக்கு. நான் கேமில் டெல்லி கேபிட்டல்ஸ் கீழே கிடக்கு, மும்பை இந்தியன்ஸ் மேலே, ராயல்ஸ் எல்லாம் மேலே கிடக்கு. ஆர்சிபி தான் கேம்லேயும் ரியல்லையும் ஒரே மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸும் அதே மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. சன்ரைசர்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஆடிட்டு இருக்குன்னு நம்ம இப்போ மும்பை vs சிஎஸ்கே வான்கடே மைதானத்தில் கழிஞ்ச 2 நாளத்தை முன்னால் நடந்த மேட்சை நம்ம இப்போ இங்கே நடத்தி காட்ட போகிறோம். வான்கடே மைதானத்தில் ஒரு T20 போட்டி ஜோசோன் தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ். ஓகே, வான்கடே மைதானத்தில் வைத்து நடைபெற போகும் போட்டி ஒரு அருமையான போட்டி அமையணும்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கு. எல்லாமே இல்லை, கேம்லேயே அதை அமைச்சு கொடுப்போம். என்ன நடக்க போகிறது பார்ப்போம். க்ரௌட் எல்லாம் சும்மா இருக்கான்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் நிறைய மரம் நட போகுதுன்னு க்ரௌடுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு போல. சேப்பாக்கில் மரம் நட்டு பத்தாதுன்னு வான்கடையில போட வந்திருக்கீங்களா? ஓகே, நம்ம தான் டாஸ் வின் பண்ணிருக்கோம் தோணுது. இல்லை மும்பை இந்தியன்ஸ் வந்து டாஸ் என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, மும்பை இந்தியன்ஸ் சூஸ் டு பவுல் ஃபர்ஸ்ட். அப்போ நம்ம பேட்டிங் பண்ண போறோம். வான்கடையில் சேசிங் தான் பயங்கரமா இருக்கு. அதனால மும்பை பக்கா சேசிங்கா எடுத்திருக்காங்க. லைன் அப் 2 டீமுக்கு வான்ஸ் பேடியை நம்ம இப்போ உள்ள கொண்டு வந்திருக்கோம். நம்ம கேப்டன்சியில் வான்ஸ் பேடி மற்றும் ஷேக் ரஷீத் சுட்டி குழந்தைகள் ஆடப் போகிறார்கள். ஓகே, நம்ம கேரக்டர் மட்டும்தான் ஆட முடியும். நம்ம சிமுலேட் பண்ணி விட்டுடலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அருமையான தொடக்கம். ஷேக் ரஷீத் அவுட் ஆகிருக்காரு. 20 ரன்ல 28 பால் ஃபேஸ் பண்ணியாக்க 20 ரன்ல அவுட் ஆகிருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் 10 ஓவரில் 81 ரன் கைஸ். வான் கான்வே ஸ்டில் இந்த கிரீஸ் 35 பாலுக்கு 60ஓட. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாலே ஜஸ்பிரீத் பும்ராயாக்கம் ஃபேஸ் பண்ண போகிறோம். முதல் பந்து மார்க் பந்து. ஓயோ எட்ஜு, யோ ஃபர்ஸ்ட் பாலே மஜா பந்து, எட்ஜில் பவுண்டரி கிடச்சிருக்கு நமக்கு. ஓடியார் இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் ஹியர். டிஃபென்ஸ் ஆட பார்த்தோம், ஃபர்ஸ்ட் பாலே எட்ஜு. நல்ல வேலை, லக்கி நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு லக்கு நமக்கு இருக்கு கைஸ். ஜஸ்பிரீத் பும்ரா ஓவரில் முதல் பந்தே அபயகரமான பந்து வீச்சு. இரண்டாவது பந்து, ஓயோ எட்ஜு காலி. ஓடியார், வாட டெலிவரி கைஸ். பேக் டு பேக் நல்ல பந்துகள். ஒரு தவறான கணிப்பு, விக்கெட்டு பறி கொடுத்திருக்கோம். 2வது பாலே கேப்டன் கடலை முத்து ஜோசோன் காலி ஃபார் 4 ரன்ஸு. ஓ நோ, கரெக்டாமே இல்லை வான்ஸ் பேடி. ஓகே, சென்னை சூப்பர் கிங்ஸ் எவ்வளவு இது வைக்குதுன்னு பார்ப்போம். 100 சம்திங் கிட்ட வச்சிருக்காங்க. ரியல் மேட்ச்ல 176 தான் வச்சாங்க. இங்கே எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் கைஸ். டார்கெட் 171. கிட்டத்தட்ட சேம் பப்பி சேம் மாதிரி தான் கைஸ் இருக்கு. ஏன்னா இங்கே 10 ரனாவை ஏழியா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓ பெரிய ஷாட்டு. நம்ம விக்கெட் எடுத்து கொடுக்கணும், அதுதான் நம்ம டாஸ்கே. இப்போ ஒரு இடையில போட போவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாலே ஒரு யார்கரோட தொடங்கும். ரியான் ரக்கில்டனுக்கு. ஓ பெரிய ஷாட்டு, ஃபீல்டர் இல்லை. முதல் பந்தை சிக்ஸரோட வெல்கம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நமக்கு சரியான நாள் இல்லை கைஸ். நமக்கு இன்னைக்கு சரியான நாள் இல்லை. பேட்டிங்ல தாறுமாறா போச்சு. ஓகே, இந்த ஃபீல்டிங் நம்ம கரெக்டாக இருக்குன்னு தோணுது. மீண்டும் அதே பந்து போடலாம். ரியான் ரக்கில்டன் அதே ஷாட் ட்ரை பண்ணுவார். ஓ எட்ஜ், மீண்டும் பவுண்டரி. இட்ஸ் a back to back boundaries. Disappointment. ஓகே, ரியன் ரெக்கில்டன் கொஞ்சம் ஃபுல் பால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் கைஸ் இருக்காரு. ஓகே, பெரிய ஷாட்டிற்கான முயற்சி. ஸ்ட்ரைக் டு தி ஃபீல்டர். லெங்த் பால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. 4வது ஓவரின் கடைசி பந்து. ஓ பெரிய ஷாட்டு. ஓ சிக்ஸரோட தொடங்கி சிக்ஸரோட இந்த ஓவர் முடியுது கைஸ். 4 ஓவர் முடிவு 34க்கு 0. நம்ம ஓவரை தவிர எல்லா ஓவரும் நல்லா தான் போயிட்டு இருக்கு போல. பேலன்ஸ் 4 ஓவர் 20 ரன் தான் அடிச்சிருவாங்க. ஓ நல்ல ஷாட்டு. ஓ பெரிய ஷாட்டு, ஆள் இல்லை. கண்டிப்பாக பவுண்டரி தான் போவோம். லெக் சைடில் எல்லாம் வச்சா கொள்ளலான்னு தோணுது எனக்கு. இந்த லெக் சைடில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இதுதான் கரெக்டு. நம்ம ஃபுல் பாலே போடுவோம். ஆஃப் சைடில் அடிச்சா டிக்கெட்டு, ரிஸ்கி பந்து தான். ஓ பெரிய ஷாட்டு. ஃபீல்டர் பிடிச்சிடுறா. சூப்பர்ரா. எஸ், வி காட் a விக்கெட். நல்ல ஒரு ஃபீல்டு பிளேஸ்மெண்ட்டு. ஃபைனலி ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். ஒரு மச் நீடட் விக்கெட் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். இதோட நிறுத்தக்கூடாது. இந்த விக்கெட்ஸ் மழை மீண்டும் பெய்ய வேண்டும். ரெக்கல்டன் கவுன் ஃபார் 27. சூரியகுமார் யாதவன். இந்த 2 பார்ட்னர்ஷிப் தான் ரியல் மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸை கதிகலங்க வச்சு அந்த 2 பார்ட்னர்ஷிப்பையும் தூக்கிட்டா சென்னை சூப்பர் கிங்ஸ் பாக்கெட்டில் இந்த மேட்ச்சு. ஓ ஸ்கை, சூப்பரான பிளேஸ்மெண்ட் கைஸ்.
2 ஃபீல்டர் நம்ம அங்கே வச்சாலும் ஸ்கொயர் லெக் ஃபைன் லெக்கில் வச்சாலும் ஐ ஹேவ் சம் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். ஓகே, மீண்டும் நல்ல ஷாட், மீண்டும் பவுண்டரி. ஓ, ஃபீல்டிங்கில் சரியா மாற்றம் பண்ண வேண்டும் கைஸ். கொஞ்சம் ஒரு யார்க்கர் ஒன்று போடுவோம் ஸ்கைக்கு. ஐயோ, ஹவ் தட் மிஸ்ட் யா, ஜஸ்ட் மிஸ். ஸ்டெம்பு பறி கொடுத்துருப்பாரு ஸ்கை, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாரு. இப்போதைக்கு நம்ம ஓவர் போடண்டாங்க கைஸ். ஒரு 5 ஓவர் கழிச்சு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸ்ரேயஸ் கோபால் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸ்ரேயஸ் கோபால் ஐபிஎல் டெபியூட் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஓ, 12 ஓவரில் 101 போயாச்சு. கண்டிப்பாக விக்கெட் நீடட். எத்தில் போடணும்னு இருந்தால் நான் 48 பால் 70 எடுக்க வேண்டும் என்ற நிலைமையில் நம்ம ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தா மட்டுமே ஏதாவது சாத்தியக்கூறுகள் நடக்கும். இல்லை என்றால் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரியலில் போன மாதிரி ரீல்லையும் போக வேண்டியதான். ஓகே, ஒரு டாட் பந்து, முதல் பந்து. ஓகே, சான்னர் விக்கெட் அது நமக்கு கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துட்டோம். ஓ, பெரிய ஷாட்டு, ஃபீல்டர் இல்லை கேப்ல நல்ல ஷாட்டு, பவுண்டரி. என்ன நடக்கிறது இந்த போட்டியில்? ஓ, மீண்டும் பெரிய ஷாட்டு, மீண்டும் பவுண்டரி கேஸ். பேக் டு பேக் பவுண்டரிஸ், தவறான டெலிவரி. சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்ச் பெட்டின்னு தான் தோணுது கேஸ். மும்பை வான்கடையில் நம்ம தான் ஓவர் போட வரோம். கடைசி ஓவரை போட போகிறோம். ஹிட்மேன் அண்ணனுக்கு செஞ்சுரி கொடுக்கணுமா இல்லையான்னு இதை தான் தீர்மானிக்க போகிறோம். ஓகே, ஒரு லெங்த் பாலோட ஆரம்பிப்போம் கேஸ். ஏன்னா ஃபுல் பால் எல்லாம் நல்லா ஆடுறாங்க. ஓ, பெரிய ஷாட்டு, ஓடியார் ஒரு 6. யோ, ஹிட்டு, மாஸ் காட்டும் ஹிட்டு கைஸ். ஹிட்மேன் ரோஹித் சர்மா 92 இப்போ. ஓ, மீண்டும் பெரிய ஷாட்டு, நம்மள செதச்சு விட்டாரு கைஸ். ஓ, ஹிட்மேன், வாட் ஆர் யூ டூயிங் ஹிட்மேன்? இட்ஸ் இல்லீகல் டு த கரண்ட் சிச்சுவேஷன் பாடி. ஓ, டிசப்பாயின்மெண்ட் தான் கைஸ் இங்க ஃபுல்லாவே. ஓகே, ஒரு யார்க்கர் ஒன்று புஷ் பண்ணுவோம் கைஸ். ஹிட்மேன் ரோஹித் சர்மாக்கு செஞ்சுரி டைம்ல. ஓ, நல்ல பந்து, ஓடுறாங்க கைஸ். செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மா. அங்கே மேன் ஆஃப் தி மேட்ச் எடுத்தாரு. அங்கே எப்படி நடந்தோ அது இங்கே அப்படியே நடக்குது கேஸ். ரோஹித் சர்மா டஸ் த ஜாப் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் ஹியர் கேஸ். அருமையான இன்னிங்ஸ், எல்லா இடத்துலையும் ஆடி இருக்காரு கேஸ். ஓகே, முடிஞ்சது, மேட்ச் முடிஞ்சது. சென்னை சூப்பர் கிங்ஸ் மீண்டும் லாஸ்ட் ஆயிருக்காங்க. 8 மேட்ச்ல 2 விக்டரி. ஹூ இஸ் த மேன் ஆஃப் தி மேட்ச்னு பார்த்தா ஆப்வியஸ்லி ரோஹித் சர்மாக்கு தான் அது கொடுக்கப்படும். நம்ம 4 ரன்னும் 1 விக்கெட், அது 52 ரன் கொடுத்துருங்க கைஸ். சரி, ஒரு மொக்க மேட்ச் நமக்கு இது. ஓகே, அடுத்து சன்ரைசர்ஸ் கூட சென்னை சேப்பாக்கில் நடக்க போறது. பாயிண்ட் டேபிளை பொறுத்த மட்டும் இல்லை என்ன நடக்குதோ அதுதான் இங்கே நடக்குது. லாஸ்ட் இடத்துலயாக்கும் இருக்கும். -0.56 நெட் ரன் ரேட்டோட மும்பை இந்தியன்ஸ் டாப்ல இருக்கு பாருங்க. ஒருவேளை டாப் போயிருவாங்களோ, அதுக்கு இதுதான் இதோ. ஓகே, சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ். திருப்பாத்திக்கு இந்த மேட்ச் சான்ஸ் கொடுங்க. ஏன்னா பழைய சன்ரைசர்ஸ்ல கூட இருந்த ஆள் இல்லை, ஏதாவது வீக்னஸ் ஏதாவது தெரியுமா இருக்கான்னு சொல்லி லாஸ்டா ஒரு சான்ஸ் கொடுக்க போறோம். சன்ரைசர்ஸ் காவியா மாறன் இந்த ஒரு மோத போறோம் நம்ம. ஓகே, சென்னை சேப்பாக் லைசன்ஸ்டு ஸ்டேடியம் ஆக்கம். யூ ஆர் கோயிங் டு பிளே இன் சென்னை ஆஃப்டர் லாங் டைம். சென்னையில் நடந்த எல்லா மேட்சுமே நமக்கு விபூதி தான் அடிச்சிருந்து. எதிர் டீம் ஒரே ஒரு மேட்ச் வின் பண்ணிச்சு மும்பை இந்தியன்ஸ் கூட, வேற எல்லாம் விபூதி தான் கைஸ். ஓகே, சன்ரைசர்ஸ் கூட கமின்ஸ் வர்சஸ் நாட்டிஸ் ஜோ. ரெண்டுமே க்ரௌட சைலன்ஸ் பண்ற ஆளு தான். கமின்ஸ் இந்த மேட்ச் வின் பண்ணி சைலன்ஸ் பண்ணுவாரு. நம்ம மேட்சை சிஎஸ்கேக்காக லாஸ் பண்ணி கொடுத்து ஃபேன்ஸை சைலண்ட் பண்ணுவோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, பார்ப்போம். நம்ம இந்த தடவை பவுலிங் ஆக்க எடுத்திருக்கோம். அங்கே பார்ப்போம் என்ன செய்யணும்னு. இவனை ஒரு 150 உள்ள சுருட்டணும், அதுதான் நம்ம டாஸ்கே. இங்கே பாருங்க, வீரு கொண்டு வருது ஜோசோ நன்கோ. MS தோனி எங்கே போகிறாரு? அங்கே போகிறாரு. ஓகே, இங்கே பாருங்க 2 வெட்டி மருந்து பிளேயர்ஸ், டிராவிஸ் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மா. இது யார மொட்டை தான் வேன்ஸ் பேடின்னு தோணுது. கலீல் அகமத் பவர் பிளே என்னும் கோவிலில் கலீல் அகமத் விக்கெட் டேக்கர். ஓகே, நம்ம இப்போ திருப்பி உள்ள வந்திருக்கோம். திருப்பியும் ஓவர் போட வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸு கூட அடிச்சு துவச்சி பிரிச்சு பேனு பார்த்து விட்டாங்க. இந்த மேட்ச் பார்ப்போம் என்ன நடக்கும். ஓ, ஃபர்ஸ்ட் பாலே பெரிய ஷாட்டு. என்ன நம்ம வந்தாலே அக்ரெசிவாக ஆடுறானுங்க. அது வரைக்கும் பெட்டி பாம்பா அட்டங்கி இருக்கானுங்க. நம்ம வந்தாலே தொடங்கி விட்டுறானுங்க கைஸ் எல்லா டீமுமே. கிஷான். ஓ, பெரிய ஷாட்டு, மீண்டும் கேப்ல. பவர் பிளே. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்க ஐயா, அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை. ஓகே, ஆஃப் சைடுல ஃபீல்டிங் நிக்குது. அண்ணா இவன் கேப் பார்த்து அண்ணா பவுண்டரி அடிச்சிட்டு கிஷான் பேக் டு பேக் பவுண்டரிஸ் அடிச்சிருக்காரு. ஓகே, ஃபைனலி ஒரு டாட் பந்து. ஓகே, கேப்பை பார்த்துருக்காரு, பவுண்டரி போவாது. மிஸ் டைம் ஷாட்டு. ஓகே, ஓ பெரிய ஷாட்டு. ஏன் நின்னே ப்ரோ. 6. பவுலிங் நமக்கு கரெக்டாக போகவே இல்லை. என்ன சம்பவம்னு தெரில. ஃபஸ்ட்டு மும்பை மேட்ச்லேயும் 50 ரன்னு கிட்ட கொடுத்தோம். ஓ பெரிய ஷாட்டு, ஃபீல்டிங் நிற்கிறாரு, மீண்டும் பவுண்டரி. முதல் ஓவர் முடிவில் 19 ரன்னு கொடுத்துருக்கோம். பெரிய டிசப்பாயின்மெண்ட் கைஸ். ஐயோ, நமக்கு ஓவரே தெரில. ஃபர்ஸ்ட் ஓவருக்கு அப்புறம் கேப்டனுக்கே ஓவர் இல்லையா. அகமது கொடுத்துட்ருக்காங்க. லாஸ்ட் ஒரு ஓவர் போடலாம். சன்ரைசர்ஸ் நம்ம எதிர்பார்த்த ரன் அடிக்கல, கம்மியாக தான் அடிச்சிருக்கானுங்க. நோ வரிஸ். ஓகே, 18வது ஓவர் திருப்பி போட வரோம். ஓகே, நிதிஷ்குமார் ரெட்டி யார்கர் வீக்னஸ்
இவர் ஆவாரா பொட்டி. ஓ ஐயோ, நம்ம வந்தாலே எல்லாரும் அடிக்காதவன அடிப்பாங்க. நம்பியா பார்த்தாலே அடிக்கணும்னு இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு தம்பி. யார முறைக்கிறா? நான் பவுண்டரி போகுது. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி. வெல்கம் டு ஜோசோன் சர்க்கஸ். ஓ பெரிய ஷாட்டு. யோ ஸ்விங்லேயே கறக்கி விட்டுருக்காங்க. 6ஆ? போ க்ரௌடை சைலண்ட் பண்ணியாச்சு. நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்சில் எதிர் டீம் பவுண்டரி அடித்தா க்ரௌட் என்ன பண்ணும்? ஓ எட்ஜ் சூப்பர் பந்து. கட் ஷாட்டாக்கும் வீக்னஸ். அபிஷேக் சர்மாக்கு விக்கெட் வேணும் பையா. ஓ கேட்ச் ப்ரோ. எஸ் ஃபைனலி. ரன்ஸ் எக்கானமிக்கல் ஹெவியாக இருந்தாலும் அடிக்கடி ஒரு விக்கெட் அது கிடைக்கிது. பர்பிள் கேப் ஹோல்டரில் நம்ம உள்ளே வருவோமா பார்ப்போம். அபிஷேக் சர்மா கான் ஃபார் 76. அபினவ் மனோகர் இப்போ உள்ளே வராரு. அவருக்கு ஒரு யார்கரை போட்டு வெளியே அனுப்பி விடலாம். முதல் பந்து. ஓ அடிக்கிறானுங்க கைஸ். பேட்டிங்கில் சம்பவம் பண்ணி ஆகணும். ஓகே கடைசி பந்து நம்ம ஓவரில். ஓ பெரிய ஷாட்டு. கேட்ச் கிடைக்குமா? எஸ் கிடச்சிருக்கு கைஸ். 2 விக்கெட் எப்படியோ லக்கில் கிடச்சிருக்கு. ஒன்றும் குழப்பம் இல்லை. ஓகே அடித்து துவைச்சி தான் 2 விக்கெட்டும் கிடச்சி. ஆனால் 2 விக்கெட்டு கிடச்சிருக்கு கைஸ். ஓகே அபினவ் நிதிஷ் குமார் ரெட்டி கான் ஃபார் 18. பொட்டியானார். ஓகே பேட் கமெண்ட்ஸ் இப்போ உள்ள வராரு. 173 ரன் அடிச்சிருக்காங்க சன்ரைசர்ஸ். 174 ரன் அடித்தா சென்னை சூப்பர் கிங்ஸ் வின்னு. அண்ட் சித்தார்த்தாக்கும் ஓப்பனிங் இறக்கி விட்டுருக்கோம். இங்கே முகமது ஷமி போட வராரு. ஒரு 5 ஓவர் சிமுலேட்டு. ஓகே காலி. டெவான் கான்வே காலி வழக்கம் போல். ஓகே இப்போ நம்ம உள்ளே வரோங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. இந்த மேட்ச்சில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸை ஹோமில் ஒரு வெற்றியை பறிக்க வேண்டும். முதல் பந்து பேட் கமெண்ட்ஸ். ஓ மண்டை. ஏற்கனவே இன்ஜுரி கன்சர்ன்ஸ் நிறைய இருக்குது. இதில் மண்டையில் வேறு வாங்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே மண்டையில். ஓகே கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் ஆடணும். ஃபர்ஸ்ட் பாலே மண்டை. ஓகே டிஃபென்ஸ் அருமை. ஒரு டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சா நமக்கு? போன மேட்ச்சு ஏழியாக விக்கெட் ஆனதுலேருந்து. சரி கேப் இருக்குது, காலி இருக்குது. ஓகே நல்ல ஒரு ஃப்ளிக் ஷாட்டு. பவுண்டரி கிடைக்காது. ஆனால் கரெக்டான டைமிங் அந்த ஷாட்டில் இல்லை. 4 ஓவர் முடிவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் 22க்கு 1. வழக்கம் போல் மரம் நடும் சென்னை சூப்பர் கிங்ஸ். கடைசி வரை நிற்கணும். ஈஷன் மலிங்கா வராரு. ஆண்ட்ரூ சித்தார்த்த கூட நம்ம நிற்கிறோம். பேட்டிங்கு யங்ஸ்டர். எட்ஜு ஒரு சிங்கிள் கிடைக்குங்க. எக்ஸ்ட்ரா கவர் கொஞ்சம் கேப் இருக்குது. ஓகே நல்ல ஷாட்டு. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். மிடில் ஆஃப் த பேட்டில் தான் இப்போதைக்கு நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்ட்ரா கவர் ஒரு சூப்பர் கேப் இருக்குது. ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா கவர் ரீஜனில் அடிக்காம தான் பார்த்து அடிக்கணும். கொஞ்சம் லிங்க் பால் அடிக்க ட்ரை பண்ணாலும் அவுட் ஆயிரும். ஓகே நல்ல ஷாட்டு. மீண்டும் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் கேஸ். எக்ஸ்ட்ரா கவரை கிளியர் பண்ணலான்னு பார்க்குறோம். ஏன்னா ஒரு 10 ரன்னாவது கொஞ்சம் அடிச்சுட்டு அடுத்த பெரிய ஷாட்டு போகலான்னாக்கா நம்ம பிளானு. ஓகே இது நல்ல ஷாட்டு. இந்த வாட்டி கரெக்டாக கிளிக் ஆகிருக்கு. ஆனாலும் பவுண்டரி போகாது. நம்ம செய்கிற விசுவாசம். நம்ம கடைசி வரை களத்தில் இருந்தால் 70 பாலுக்கு 50 ரன் அடிச்சுட்டு பக்காவாக சென்னை சூப்பர் கிங்ஸை தோல்வியின் விளிம்பிலிருந்து காப்பாற்றாமல் தோல்வியிலே கொண்டு விட்டுரும். ஓகே மீண்டும் ஒரு நல்ல ஷாட். என்ன ப்ரோ இது எல்லாமே 2 ரன்ஸில் தான் போகுது. ஓவர் பிளேவின் கடைசி ஓவர் ஒரு ரிஸ்க் எடுக்கலான்னு பார்த்தா ஃபீல்டிங்கை சுற்றி வளைச்சி விட்ருக்கானுங்க கைஸ் சன்ரைசர்ஸ். நோ இப்போ நம்ம பாயிண்டில் மட்டும் வேணால் அடிக்கலாம். இந்த ஃபீல்டிங் அடிக்கடி மாற்றிட்டே இருக்காங்க. லெக் சைடில் ஒரு ஷாட் வேணால் போகலாம். பால் போடாமல் நீங்கினா போதும். இல்லைன்னா ஓ நோ ஹவு தட் மிஸ்ட் ப்ரோ. எதிர்பார்த்த அளவு ரன் அடிக்கல 10 பால்ல. ஓகே நல்ல ஷாட்டு. நல்ல கனெக்ஷன். முதல் 6 இல்லை கைஸ். 1 பவுன்ஸ் ஓவர் த ரோ. பவர் பிளே முடிவில் 6 ஓவருக்கு 36க்கு 1. குழப்பம் இல்லை. ஒரு 6 ரன் அது வச்சு வருது பவர் பிளேல. ஆண்ட்ரூ சித்தார்த் நீ தான் அடிக்கணும் ப்ரோ. நமக்கு ஒழுங்காக கனெக்ட் ஆகலன்னு தெரியுதுல்ல. நீ தான் அடிக்கணும். சரி ஈஷன் மலிங்கா. ஓகே நல்ல ஷாட்டு. மீண்டும் ஒரு 2 ரன்ஸுக்கு கண்டிப்பாக புஷ் பண்ணலாம் கைஸ். நோ ரிஸ்கி 2. என்னடா இது ஆண்ட்ரூ சித்தார்த் இந்த அட்டை அடிக்கிற? ஸ்பின்னர் வந்தாச்சு. இனிதான் நம்ம பாம்பாட்டம் இனிதான் ஆரம்பம். எதிர் சைடு பாம்பாட்டி திருப்பாத்தி வந்திருக்காரு. ஓகே நல்ல ஷாட்டு. எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு பவுண்டரி கிடைக்கும். பக்காவான ஷாட்டு. எஸ் நோ ஒரு பவுண்டரி கூட நமக்கு தரவே இல்லை கைஸ் சன்ரைசர்ஸை பொறுத்த மட்டும். ஒரே ஒரு பவுண்டரி தான் அடித்தோம். ஃபுல்லாக ஃபீல்டிங் பண்ணிட்டாங்க. நிறைய ஃபீல்டிங் நல்ல ஃபீல்டிங் எல்லாம் பண்ணுறாங்க. திருப்பத்தியை நம்பி ரெக்கார்ட் ரன் ரேட்டு எகிரிட்டு போயிட்டு இருக்கு கைஸ். ஹர்ஷால் பட்டேல் ஒரு சைடில் போட்டுட்ருக்காரு. ரெக்கார்ட் ரன் ரேட் வேறு எகிரிட்டு போகுது. ஓகே நல்ல ஷாட்டு. கேப்பில் பேருக்கு ஒரு பவுண்டரி கிடைக்கும் கைஸ். கண்டிப்பாக கிடைக்கும் பவுண்டரி. ஆனால் பேட்டில் பட்ட ஒன்று தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக இட்ஸ் பவுண்டரி. ஒரு ட்ராக்ல வந்த ஃபீலிங் கிடச்சிது கைஸ். ஒரு நல்ல ஒரு ட்ராக்ல வந்து ஃபீலிங் கிடச்சிது. ஷார்ட் பால் வந்தால் தேன்மேனில் அடிக்கலாம். ஓ நோ அருமையான பந்து வீச்சு. ஃபீல்டிங்கு இந்த பந்து எப்படி போடணுமோ அது மாதிரி போடுறாரு கைஸ் ஹர்ஷால் பட்டேல்.
That is a biggie. Captain Nantis Joe leading from the front, guys. Full ball தான் வரன்னு தெரியும். கரெக்டா வெயிட் பண்ணி நின்னோம். கரெக்டா கனெக்ட் ஆச்சு. It's in the sky. ஓகே ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஓவரில் இந்த ரன் மதி. இனி ஒரு சிங்கிள் அந்த மாதிரி கிடைச்சாலே போதும். எஸ் தான் கிரிக்கெட்டு. இப்படி தான் நம்ம ஆடணும். ஒரு ஓவருக்கு ரெக்கார்ட் ரன் ரேட்டு 10.86 இருக்கும்போ 11 வந்தாச்சு. இனி சிங்கிள் ஆடினாலே கொஞ்சம் கொஞ்சமாக ரன் ரேட்டு கம்மியாகுமே தவிர கூடாது. ஓனோ ஓகே ராகுல் திரிபாதி ஸ்டில் இந்த டான்ஸ் மோட். ஓகே எட்ஜில் பவுண்டரி கிடச்சிருக்கு. அதுவும் மச் நீடட் பவுண்டரி ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த பவுண்டரி நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ரன் மாதிரி தான் கைஸ். அபிஷேக் சர்மா வச்சு புஷ் பண்ணுறாங்க. டெத் ஓவரில் நல்ல ஸ்பின்னர் வச்சு போடுவாங்களோ. ஓகே மீண்டும் நல்ல ஷாட். மீண்டும் கேப் பிக்கிங் 2 runs ஓடிடலாம். ஓகே ஃபர்ஸ்ட் பாலே எறிவாங்க நம்ம பேட் கம்மின்ஸ்டண்டு. அதுக்கப்புறம் இது ஒரு நல்ல கம்பேக்ட்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம கடைசி வரை களத்தில் இருந்தாலே போதும். ஓகே நல்ல ஷாட் ஸ்ட்ரைக் டு தி ஃபீல்டர். 15ஆம் ஓவருக்கு அப்புறம் ரிஸ்க் எடுத்தாலே இந்த மேட்சை ஜெயிக்கலாம். ஏன்னா ரெக்கார்ட் ரன் ரேட் 10 கிட்ட தான் இருக்குது. ஓகே நிதிஷ்குமார் ரெட்டி வராரு. நம்ம இந்த தேட்மேன் திசையை தான் இது பண்ணிட்டு இருக்கோம். ஸ்லோவர் பந்து 124 கேஸில் போடுறாரு கேஸ். இவன் கொஞ்சம் ஸ்லோவாக போடுறான் கேஸ் நிதிஷ்குமார். ஓகே நல்ல ஷாட் ஸ்ட்ரைக் டு தி ஃபீல்டர். நோ இந்த ஷாட்டுக்கு தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கேப் பிக்கிங். ஓவர் த்ரோ. நோ ப்ரோ. ஓகே சிங்கிள் தான் அடிக்க முடியும் ஓவரில். 130 கேஸில் போடுறான். திருப்பதி அடிப்பான்னு பார்த்தா அடிக்கிறான் கைஸ். 15 பாலில் 25 ரன். இப்போ 48 பால் 83 ரன் அடிக்கணும் கைஸ். மிஸ்டைம் ஷார்ட் பால் ஒரு தப்பான கணிப்பு. நல்ல ஃபீல்டிங். மீண்டும் 2 runs. இன்னொரு ஓவரில் பொறுமை நானாலே மதி. நம்ம ஒய்டே கேப் இல்லை. நோ கோ பேக் ப்ரோ. ஓகே நிதிஷ்குமார் ரெட்டி. ஒய்டு கண்டிப்பாக ஒய்டு. என்ன ஒய்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இல்லை இதெல்லாம் தலைக்கு மேலே 2 ஆள் தலைக்கு பக்கத்தில் போகுது கேஸ். ஓகே பெரிய ஷாட்டு. ஆனால் கேப்பை பார்த்து அடிச்சிருக்கோம். அருமையான பவுண்டரி. யார்கர் பந்து வீச்சு. ஆனால் கரெக்டான ஸ்கில்லு குறவு தான் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு. ஈஸியாக நம்ம மேனேஜ் பண்ணலாம். நோ சனம். பார்த்தீங்களா கைஸ் நம்ம திருப்பதி மேலே வச்ச நம்பிக்கையை திருப்பதி சூப்பராக காப்பாற்றிருக்காரு. அதான் திருப்பதி. ஓகே இது எங்கே இப்போ நம்ம பவுண்டரி அடிக்கிறது ஒரு வாய்ப்பும் இல்லை கைஸ். லெக் சைடில் தான் அடிச்சாகணும். காலி போ. ஷார்ட் பால் போட்டு தூக்கிட்டான் கைஸ். ஒரு தவறான பிக்கிங். பேக் ஃபுட்டில் தான் அடித்தோம். எட்ஜு டாப் எட்ஜு போ. காலி டவுன்ஃபால் தான் போலையா. 34க்கு 39. அதுவும் 170 சேஸில் செட் ஆகாத ஒன்று. ஓகே சிவம் டூபே வந்திருக்காரு. 5 ஓவர் சிமுலேட் பண்ண முடியாது. ஒரு ஓவர் தான் சிமுலேட் பண்ண முடியும். ஓகே 15 ஓவரில் 121க்கு 3, 16 ஓவரில் 133க்கு 3, 17 ஓவரில் 143க்கு 3, 18 ஓவரில் 157க்கு 3. இப்போ எவ்வளோ ரன் அடிக்கணும்னு பார்த்தா சென்னை சூப்பர் கிங்ஸ் நீடு 12 பாலுக்கு 17 ரன் நீடர். நம்ம இப்போ மேட்சை பார்க்கலாம். ராகுல் திரிபாதி மேலே வச்ச நம்பிக்கையை காப்பாற்றி விட்டார் கைஸ். 26 பாலுக்கு 49 ரன் அடிச்சிருக்காரு. 50 வருமா இந்த பந்தில். சூப்பர் ஷாட்ரா. மச்சான் நீ தான்டா திருப்பாதி. பேபி பிரபுதேவா ஃபார் அ ரீசன் கைஸ். நல்ல ஒரு 50, நல்ல ஒரு கம்பேக். எஸ்ஆர்ஹெச் நீட விக்கெட். கண்டிப்பாக இந்த மேட்சை ஜெயிக்கணும்னா பெரிய ஷாட்டு. டூபே என்ன டூபே. பாலுக்கு ஏற்ற ரன்னு தான் டூபே இருந்துச்சு. ஓகே எம்எஸ் தோனிக்கு ஒரு ஃபினிஷிங் சம்பவத்தை பண்ணி கொடுக்கலான்னு பார்க்குறாங்க போல. ஓகே தோனி இறங்கியிருக்காரு. 9 பாலுக்கு 12 நீடடு. என்ன நடக்க போகிறது? எம்எஸ் தோனி ஆன் ஸ்ட்ரைக்கு. பேட் கம்மின்ஸ் பந்து வீச்சு. முதல் பந்து. ஓகே பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஒரு சிங்கிள் கிடைக்கும். டாட் பால் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. டாட் பால். ஒரு ஓவரில் 11 நீடட். எம்எஸ் தோனி ஸ்ட்ரைக்கில் ஈஷான் மலிங்கா போட வராரு. ஈஷான் மலிங்கா தானே யஷன் மலிங்காவா ஏதோ ஒன்று. ஓகே முதல் பந்து எம்எஸ் தோனி ஸ்ட்ரைக்கில். ஓகே நல்ல ஷாட்டு. கேப்பில் போயிருக்கு. 2 runs கிடைக்குமா? இல்லை கைஸ் ஒரு ரன்னோட நிறுத்திடுறாங்க. 5 பாலுக்கு 10 கைஸ். ராகுல் திரிபாதி 30 பாலுக்கு 54 கொஞ்சம் இதில் இருக்காரு. ஓகே திரிபாதி ஹீட் ஆன் தி ஜாப் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். நல்ல 6 கிரவுட்ல போய் விழுந்திருக்கு. திருப்பதி வந்தா திருப்பம் தீப்பொறி போல இருப்போம்டா. 4 பால் 4 ரன். ஓகே திருப்பதி டஸ் தி ஜாப் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ். தனது 3வது வெற்றி ருசிக்க வேண்டிய சமயம் வந்துவிட்டது.
மேன் ஆஃப் தி மேட்ச் திருப்பாச்சிக்கே கொடுங்க, எனக்கு வேண்டாம். 2 விக்கெட் 39 ரன் அடிச்சாலும் எனக்கு இந்த மேன் ஆஃப் தி மேட்ச் வேண்டாம். எனக்கு தான் தந்திருக்காங்க. ஆனா நான் இதை ராகுல் திருப்பாச்சிக்கு டெடிகேட் பண்றேன் கைஸ். மேன் ஆஃப் தி மேட்ச் நமக்கு கிடைச்சாலும் திருப்பாத்திக்கு தான் இது போனோம் கைஸ், கண்டிப்பா. ஓகே, சென்னை சூப்பர் கிங்ஸ் won by 6 விக்கெட்ஸ். ஓகே, பாயிண்ட் டேபிளை பொறுத்த மட்டும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது கைஸ், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது பாயிண்ட் டேபிள். இங்க பாருங்க 9ல் 3 வின் பண்ணிருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அடுத்த மேட்ச் ஜெயிச்சா இப்படி தான் இருக்கும் போல. ஓகே, மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் இப்போ குவாலிஃபை ஆகும். நம்ம இனி வேற போட்டிகள் அனைத்தும் ஜெயிக்க வேண்டும். இனி 5 போட்டி தான் பாக்கி, 5 ஜெயிக்கணும். இப்படியே நம்ம அடி ஜெயிச்சு போனா 8 வின் வரும். 8 வின் வந்தா குவாலிஃபை ஆகுமா ஆகாதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை. ஓகே கைஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோசன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோட லைக் டார்கெட் 1000 லைக்ஸ்.